ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணணும் அதானே பார்க்குறீங்க. இந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி லீவில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் லீவ் விட்டுருக்கேன். அதனால் சின்ன வீடியோ வேலையில் போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக திருப்பதி போயிருந்தேன். திருப்பதி சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸில் 1.5 to 2 ஹவர்ஸில் எப்படி சாமியை தரிசனம் பண்ணுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் 47 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சாமியை பார்க்கறதுக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை வேகமாக கொண்டு போய் சாமியை எப்படி பார்க்க வைக்கிறது இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். வெறும் 300 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் சாமியை 2 மணி நேரத்தில் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வச்சுட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எங்கே இருந்து கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்திருக்கேன். அதோட சின்ன கிளப் கீழே இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இது நான் vlog பண்ணும்போது எடுத்தது. இடையில இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு vlogல பார்த்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு புது vlog தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகலான்னு ஒரு பிளானு. அதனால் நாமத்தை போட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஜங்ஷனில் இருக்கோம். வாங்க ஒரு vlog பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திருப்பதி ட்ரெயினில் போகிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:55 12 ஆயிடுச்சு ட்ரெயின் வர்றதுக்கு. செம்ம டிலே. ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெயின். நான் கிட்டத்தட்ட 3 hours இருந்தேன் ரயில்வே ஜங்ஷனில். செம்ம போர். சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அது சில டைம் எடுக்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வச்சு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் ட்ரெயின். 234 rupees ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 o'clock இறங்கிட்டேன். இறங்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் தான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூம் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி நான் இறங்கணும்னு ஒரு கிளிப் எடுத்துருக்கேன். அந்த கிளிப் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி ரீச் ஆகிட்டோம். இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம ரூம் ஸ்டேக்கு நமக்கு முன்னால் ஒருத்தர் போயிருக்காரு, அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பதி ஸ்ட்ரீட்டில் vlog பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்ட்டு வேகமாக மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு, சின்ன சின்ன துளியாக. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் வேகமாக போய்கிட்டு இருக்கோம். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல், அதாவது ரூமுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிட்டத்தட்ட கீழே 2 கோயில் பார்க்கணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா தான் மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே தாயார் சன்னதி ஒன்று இருக்குது. அந்த தாயார் சன்னதியை பார்த்தா தான் மேலே சாமி பார்த்ததுக்கே அடையாளம்ட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு 2 ஒய்ஃப் ஆமாம். அந்த ஒரு ஒய்ஃப் கீழே இருக்காங்க தாயார் சன்னதி. அவங்கள போய் முதல்ல பார்த்துட்டு வரணும் அப்படின்னாங்க. முதல் வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான். பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 50 rupees நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க. வாங்கிட்டு மேலே போகிறதுனால கீழே முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இன்னைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 hours ஆச்சு. அது ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குளம் மாதிரி. அங்கே எங்கேயுமே உள்ளே வீடியோ, திருப்பதியை பொறுத்தளவுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி உள்ளே எந்த வீடியோ எடுக்க பர்மிஷனே கிடையாது. வெளியே தான் இந்த ஒரு குளம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 hours ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செமையாக எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பதியோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி கோபால சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது கீழே. அது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. பெரிய கோயில் தான். அடுத்தது என்னென்னா அங்கேயும் ஃபோன் எதுவும் அலோடு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் படுத்த பொசிஷனில் இருப்பார். இந்த ரங்கநாதன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பார். அங்கே அங்கேயும் 2 hours ஆயிடுச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகணும் இல்லையா, வெங்கி அங்கெல்லாம் இருக்காரு.
அதனால் பஸ்ஸில் கிளம்பிட்ட மதியம் வந்து சாப்பிட்டோம், கீழே சாப்பிட்டு நமக்கு ஸ்லாட் வந்து மத்தியானமா 2 o'clock என்னமோ கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே கிளம்பிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான், பஸ்ஸுக்கு வந்து ரவுண்ட் ட்ரிப்புன்னு 120 rupeesக்கு தராங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி அந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் ஏசியில், சரிங்களா, ஏசி தனி காசு, நான் ஏசியில் நான் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 rupees ரவுண்ட் ட்ரிப். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறக்கும் வரக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து 120 rupees தான். மேலே போயிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிறக்கு செக்கிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பின்னால் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த டோல்கேட்டில் வந்து உங்களுடைய நீங்கள் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் எதில் போனாலும் அங்கே வந்து உங்களோட பிலாங்கிங்ஸை செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. பேக்கு நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி நிறுத்துவாங்க. பஸ்லேருந்து இறங்கி உங்கள் பேக்கை தனியாக வச்சுட்டு நீங்கள் போய் தனியாக செக் பண்ணிடுவாங்க உங்களை. மறுபடியும் பஸ் நிற்கும், அதில் போய் ஏறிக்கலாம். ஆக்சுவலாக திருப்பதி போகிற மலை மேலே செம்மையான வியூஸ் எல்லாம் இருக்குது. நான் மத்தியானம் போயிருந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு கிட்ட எடுத்த கிளிப்ஸு செமையாக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே செம குளிர் அங்கே வந்து, அதனால் வந்து குளிரே தாங்க முடியல. அந்த அளவுக்கு மத்தியானமே அந்த குளிர் அடிக்குதுங்க. இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வர போகிறேன், எப்படி சாமியை பார்க்குறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 300 rupeesல போகிற மாதிரி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு முன்னாலே புக் பண்ணிடணும், எந்த டேட்டில் போகிறீங்க அப்படிங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா அப்படின்னு வந்து திருப்பதி தேவஸ்தானம் மூலிமா கிரியேட் பண்ண ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து அது ரொம்பவுமே டிமாண்டு, கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் பேர் அதை புக் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்லாட் வந்து கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து ஃபுல்லாகிடும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு இவ்வளோ பேர் தான் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து அது ஸ்லாட் ஓப்பன் ஆகிறதுனால இருக்கணும். கிட்டத்தட்ட ஐபிஎல் டிக்கெட்டோட வேகமாக சேல் ஆகக்கூடிய ஒரே இதுனா அது திருப்பதி தான். அவ்வளோ வேகமாக சேல் ஆகுது நண்பர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஸ்லாட் நான் போட வேண்டிய நினச்சது ஞாயிற்றுக்கிழமை தான், பட் ஆனால் சனிக்கிழமையே போட வேண்டியதாக வந்துருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே தான் ஸ்லாட்டே வந்து மாட்டுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு, நம்மளுடைய லட்டு அங்கே வந்து ஃபேமஸ் இல்லையா, லட்டு வந்து எத்தனை வேணுங்கிறது இதிலே எல்லாமே புக் பண்ணிடணும். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அந்த ஸ்பெஷல் தரிசனத்தில் என்னைக்கு ஓப்பன் ஆகுது நிறைய நியூஸஸ்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப் மூலிமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு முன்னால் பண்ணணும். ஒரு ஆதார் கார்டுக்கு ஒருத்தர் தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மட்டும்தான் போக முடியும், வேறு யாருமே அங்கே போக முடியாது. போகும்போது ஆதார் கார்டு கம்பல்சரி கொண்டு போகணும், அவ்வளோதான். டிக்கெட், அதாவது வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். டிக்கெட்டோட சேர்த்து டிக்கெட்டை ஜெராக்ஸ் போட்டு அந்த டிக்கெட்டோட சேர்த்து ஆதார் கார்டு ஒரிஜினலையும் கொண்டு போயிடணும். அதை பார்த்தா தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து என்னென்னா அந்த 300 ரூபா டிக்கெட் எப்படி போடுறதுன்னா, இப்போ வந்து அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆனோடனே எந்த டேட்லேன்னு எல்லாம் அந்த மந்தில் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோடது இந்த மாதம் ஓப்பன் ஆகும் ஆகஸ்ட்டில். அது எப்போன்னு உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து சொல்லுவாங்க. அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். அதாவது திருப்பதி ஏழுமலையான் பார்க்கறது, கீழே இருக்க எல்லா சாமியும் பார்க்கறது, தேவஸ்தானம் மூலிமா என்னென்னலாம் சாமியெல்லாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்காதுங்கிறது எல்லாமே அது லைவ்ல உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க.
அந்த ஆப்பை வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஸ்லாட்டுங்கிற டேட்டை புக் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் லட்டூஸ் நீங்கள் கொடுக்கணும், எத்தனை நம்பர்ஸ், அதாவது எத்தனை பர்சன்ஸ் நீங்கள் போகிறீங்க உங்கள் ஃபேமிலியில், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக யார் போகிறீங்கன்னு ஃபில் பண்ணிடணும். நேமு, ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இந்த 3 ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ஆதார் கார்டு உங்களுக்கு வேல்யூ. அடுத்தது இன்னொரு மாதம் கழிச்சு தான் நீங்கள் போக முடியும். இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தினம் வந்து திருப்பதி போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 300 rupeesங்கிறத வந்து உங்களுக்கு லட்டுவோட ஒரு 300 rupees டிக்கெட்டுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீ. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வரும். எத்தனை லட்டு வேணால் நீங்கள் போட்டு பேமெண்ட் வந்து யூபிஐ மூலிமா கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்போவே டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து நீங்கள் 3 மாதம் கழிச்சு தான். இன்னொன்று என்ன முக்கியமானதுன்னா, நீங்கள் அன்றைக்கி புக் பண்ணும்போதே உங்கள் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா அதையும் புக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பஸ்ஸஸும் அப்படியே தான். ஏன்னா வந்து அந்த அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஸ்லாட் ஃபில் ஆகாங்காட்டிக்கு இப்போவே புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடும். ட்ரெயின்ஸும் நீங்கள் இப்போவே புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெயின் திங்கு. எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கரெக்டாக. உங்களுக்கு எதாவது டவுட்டாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து பர்சனலாக நீங்கள் மெயில் பண்ணாலும் மெயில் பண்ணுங்கள் ஏதோ டவுட்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயில் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் பாருங்கள். இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு வீடியோ வரப்போகுது. நான் ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த வீடியோக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஏர்போர்ட்டு எப்படி லோ பட்ஜெட்டில் ஏரோப்ளைனில் போகிறது ஆசையாக இருக்கா? அடுத்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோஸ் எல்லாம் வரும், பார்த்து கண்டு கழியுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.